ஜோதிஷம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி சந்திரனால் ஜீவனஸ்தானம் லாபஸ்தானத்திற்கு அதிகமான யோகங்களை பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, அதாவது 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். விருச்சிக அன்பர்களே, முதல்ல கிரக அமைப்பு தெரிஞ்சுக்கிறோம். அதன்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு சேர்ந்து புத பகவானும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12 ஆகிய இடங்களிலே இந்த வாரம் சஞ்சரிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள். நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமோ வேதையோ இல்லை. அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதி அன்றைய தினம் வருகிறது. மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பிறகு பூர நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகமும் சித்த யோகமும் கலந்த நாள். அடுத்தபடியாக 29/1/2024 திங்கட்கிழமை அன்றைய தினம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும், மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரமும் வருகிறது. அன்று சித்த யோகம் கூடிய நாள், சங்கடகர சதுர்த்தி. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 30/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. நட்சத்திரம் அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம். அன்று அமிர்த யோகம் கூடிய நாள், அண்ணல் மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம். அடுத்தபடியாக 31/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரை சஷ்டி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் கூடிய நாள். அன்றைய தினம் ஒரு மத்தியமான நாள். ஏனென்றால் அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம், அன்று முழுவதும் மரண யோகமும் அன்று கரிநாளாகவும் வருகிற காரணத்தினால புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மத்தியமான நாள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆங்கில மாத பிறப்பு பிப்ரவரி மாதம் துவங்குது. 1/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அடுத்தபடியாக 2/2/2024 மதியம் 1 மணி வரை சப்தமி திதி இருக்கிற காரணத்தினால அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அன்று சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். மதியம் 1 மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. அதுவும் தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள், அதாவது 3/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி மதியம் 1 மணி வரையும், அதன் பின்பு நவமி திதியும். அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரமும் கூடிய நாளாக அமைகிறது. விசாக நட்சத்திரங்கிறப்ப உங்கள் ராசியில் சந்திர பகவான் அமர்ந்துருவார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் திதி யோக நட்சத்திர அமைப்புகளும். அன்பர்களே, முதல்ல பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமரும் பொழுது, அந்த 2ஆம் இடத்து அதிபதியால் பார்க்கப்படும் பொழுது அபரிமிதமான பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. வட்டி, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக
யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய சுப மங்களத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 2 நாட்கள் சுபமங்கல நாட்கள். அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுபமுகூர்த்த நாட்கள். அந்த சுபமுகூர்த்த நாட்களில் உங்களுக்கு நல்ல யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து தன வாக்கு குடும்பத்துக்கு அதிபதியான குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு இந்த யோகங்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வளரும் பாவம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமரும் பொழுது, அவர் லாபாதிபதியோடு சேர்ந்து அமரும் பொழுது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு சிறந்த லாபத்தையும் முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முயற்சியும் செய்யக்கூடிய யோகங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு சுப யோகமும் மங்கள பாக்கியமும் யோகத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பாவத்தை பயன்படுத்துகிறப்ப மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமைகிறது. அடுத்து கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்க காரணத்தினால இந்த அரசு தேர்வு எழுதக்கூடிய அல்லது அரசு தேர்வுக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது, இன்னும் கல்வி யோகத்தை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நல்ல யோகம் படைத்த இந்த நேரத்தில் மாணவர்கள் அவர்களை பயன்படுத்தினாங்கன்னா லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்த அதிபதி அவர் உங்களை காப்பாற்றுவார். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால கொஞ்சம் உடலும் மனமும் சற்று தொய்வு அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் உடல் நலத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்பாலே இந்த வாரத்தில் பெண்களுக்கு தான் மிக லாபமான பலன்கள் கிடைக்குது. காரணம், கணவன் மனைவி அந்யோன்ய பாவம் அதிகரிக்கக்கூடிய வாரம். செவ்வாய் சுக்கிரன் இணைவு, முன் ஜென்மத்து கணவன் இந்த ஜென்மத்தில் வருவான்ங்கிற விதிப்படி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அந்த லாபமும் பாக்கியமும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு நல்ல யோகம். 2வது, பாக்கியாதிபதியே உங்களுடைய ராசியில் இந்த வாரத்தின் இறுதியில் அமரக்கூடிய காலகட்டங்களில் தெய்வ பலமும் முன்னோர்களால் ஏற்பட்ட ஒரு நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சுப சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுப மங்கள யோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு சுபங்கள் கிடைப்பதற்கும், அதுவும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கும், குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ஜீவனாசனம் நன்றாக வலுவாக இருக்கிறது. உத்தியோகத்திற்கு நல்ல யோகம் இருக்கிறது. இந்த வாரத்தில் தெய்வங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்க்குறப்ப சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமாளையும், சஷ்டி அன்று முருகப்பெருமாளையும், தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் காலபைரவரையும் வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் இனிய சுபமங்கல வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.